இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 7 உடன்படிக்கை இருக்குது. பைபிளில் 7 உடன்படிக்கை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 7 உடன்படிக்கையில் நம்ம கடைசி உடன்படிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7 உடன்படிக்கைனா என்னன்னு சொல்லிடுறேன். ஆதாமின் உடன்படிக்கை, முதலாவது உடன்படிக்கை ஆதாமின் உடன்படிக்கை. 2வது நோவாவோடு செய்த உடன்படிக்கை. 3வது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. 4வது மோசேயுடன் செய்த உடன்படிக்கை. 5வது தாவீதின் உடன்படிக்கை. 6வது புதிய உடன்படிக்கை. 7வது நித்திய உடன்படிக்கை அல்லது மணவாட்டியின் உடன்படிக்கை. இதில் நம்ம பார்க்க போகிறது மணவாட்டியின் உடன்படிக்கை. இன்னைக்கு அதாவது வசனம் என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோன்னு சொல்லிடுறேன். ஓசியா 2:19, அப்புறம் ஓசியா 2:20, அப்புறம் 21, 22, 23. ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது இல்லாத ஆதியாகமம் 4:1. இதில் ஒரு ஈப்ரூ நோட்ஸ் வருது, அதை இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். Strong's H 3045. Yadeh. Yadeh. Strong's H 3045. Yadeh. Yadeh. இப்போ செய்திக்குள்ளே கடந்து போவோம். வாசிப்போம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். 20வது வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19 வாசிட்டு 20வது வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். 21ஆம் வசனம். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவேன், அவர்களின் தேவனே என்பார்கள் என்றார். அடுத்து இதில் என்ன பார்க்க போறோம்னா, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அதாவது 7வது உடன்படிக்கையில் ஒரு பகுதி. முதல்ல நியமித்துக் கொள்றது. இந்த நியமித்துக் கொள்றதுன்றது அதாவது ஞானஸ்தானத்தை குறிக்கும். ஞானஸ்தானம்ன்றது நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை முன்னாடி நடக்கிற ஒரு ஒப்பந்தம். இதுவே முழு ஒப்பந்தம் கிடையாது. இதுவே முழு மணவாட்டியோடைய உடன்படிக்கை கிடையாது. அதில் ஒரு பகுதி தான் ஓசியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இது வரைக்கும் பார்ப்போம். இது முதல் பகுதி, அந்த உடன்படிக்கையோட முதல் பகுதி. இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜ், அதாவது ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்துக்கினாரு, கர்த்தரோட உடன்படிக்கையில் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பகுதி தான் அது. இப்போ மற்ற 6 உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் நிறைய பைபிள் ஸ்காலர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆதாமின் உடன்படிக்கை, நோவாவின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை, மோசேயின் உடன்படிக்கை, தாவீதின் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த 6 உடன்படிக்கையை பற்றி ஏற்கனவே பேசிட்டு இருப்போம். நித்திய உடன்படிக்கை 7வது நித்திய உடன்படிக்கை அல்லது மணவாட்டியின் உடன்படிக்கை. இது பேர் 2 பேர் வைக்கிறாங்க. நித்திய உடன்படிக்கை, எட்டர்னல் கவனன் ஆர் எவர்லாஸ்டிங் கவனன், அது இல்லைன்னா பிரைடல் கவனன் சொல்றாங்க. பிரைடல்னா மணவாட்டி, பிரைடல் கவனன் சொல்றாங்க, மணவாட்டின் உடன்படிக்கை. இது என்னன்னா ஓசியா 2:19 வர வார்த்தை. அந்த வார்த்தை எப்படின்னா, அந்த இடத்துல வர ஹீப்ரு வேர்ட் மீனிங் எப்படி இருக்குன்னா பெட்ராத்தல்னா நிச்சயதார்த்தம், நிச்சயம்.
நித்திய உடன்படிக்கைக்கு விவாகத்துக்கு என்று நியமித்துக் கொள்வேன். அதில் வண்டத்து வர்றதுன்னு ஒரு பெட்ராத்தல், அதாவது ஒரு நிச்சயதார்த்தம் தான். அதுதான் ஞானஸ்நானம். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை மேற்கொண்டு படிக்க படிக்க, கர்த்தரோடு இடைப்பட, அவருடைய சமூகத்தில் அதிகமாக இருக்க, அவரோடு கூட வளரணும் நீங்கள். அதாவது எப்படின்னா, ஒரு வசனம் சொல்லும், ஆதாமுக்கு ஏவாள் கொடுக்கப்படும் போது ஏற்ற துணையை கொடுத்தாருன்னும் போது அவங்க ஏவாள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க. மனைவியை சொல்லும்போது ஏற்ற துணை கொடுப்பேன்னு சொல்லும்போது ஹெல்ப்பர்ன்ற வேர்டு வரும். அதே வேர்டு ஹோலி ஸ்பிரிட்க்கும் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. ஆவியானவரும் அதே வார்த்தையால், அதே ஈப்ரு வேர்டால், அதே டெர்மினாலஜியோட மென்ஷன் பண்ணப்படுவார். ஆவியானவருக்கும் ஹெல்ப்பர்ன்ற வேர்டு தான் கொடுக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்படுதோ அதே வார்த்தை தான் ஆவியானவருக்கும் கொடுக்கப்படுது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஆவியினால் நிரப்பப்பட அப்போ ஒரு காரியம் நடக்குது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்புற மாதிரி உங்கள் சரீரம், உங்கள் உள்ளான மனிதன் நிரப்பப்பட்டு கொண்டே வராரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது, முழுமை அடையும் போது, இப்போ நம்ம ஒரு உலக ஆயுதத்திலே பார்க்குறோம், உலக விஷயத்தில் பார்க்குறோம். கல்யாணம், திருமணம் எந்த நேரத்தில் பண்ணுறாங்க? ஒரு முதிர்ச்சி வந்த வயசில், ஒரு பக்குவம் வந்த வயசில். அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டில் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சபட்சம் 21 வயதாவது கடந்த பிறகு தான் பெரும்பாலும் திருமணங்கள் நடக்குது. 21 வயசு இல்லை 25 வயசு இந்த மாதிரி தான் நடக்குது. பெண்களுக்கு 21 வயசு, ஆண்களுக்கு 25 வயசு இந்த மாதிரி இருக்கும்போது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சரீர முதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் எப்போ அந்த முதிர்ச்சி வருதோ அப்போ தான் சொல்கிறாரு, ஓசியா 2ஆம் அதிகாரம் 20 கடைசி பகுதி, நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நோன் வரும். யூ ஷல் நோ த காட். அந்த அறிந்து கொள்வாய்ன்ற வார்த்தை அந்த ஸ்ட்ராங் நோட்ஸில் அந்த நோ இதே தான் ஆதாம் ஏவாளை அறிந்து கொண்டார். அதாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1ஆம் வசனம், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இதில் அந்த அறிந்தான் வருது பாருங்க. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். இது உலக பிரகாரமான ஒரு இணைப்பு, சரீர பந்தம். அதனால் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இதே போல தான் இந்த இடத்துல வர ஸ்ட்ராங் நோட்ஸ், அறிந்தான்றதுக்கான அந்த நியூ, ஆடம் நியூ ஈவ், அந்த நியூன்ற பாஸ்டென்ஸ் வேர்டுக்கும் அந்த ஓசியா 2:20 இருக்கிற நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய்ன்ற வார்த்தை நோன்ற வேர்டுக்கும் ஸ்ட்ராங் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா S3045 தான் கொடுக்கப்படுது. அது என்ன மீனிங்னா, டு நோ பர்சனலி, டு நோ எ பர்சன் கார்னலி. அதாவது ஒரு சரீர பிரகாரமாக ஆதாம் ஏவாளை எப்படி அறிந்து கொண்டாரோ அதே போல் ஆவிக்குரிய ரீதியில் ஆவியானவர் அந்த கடவுள், நீங்கள் ஆவியானவரா பிதாவா இல்லை கர்த்தரான இந்த கன்ஃபியூஷனே வேணாம். திருத்துவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆவி நிலையில் இருக்கிற கர்த்தர், அதாவது ஆவி நிலைன்னா என்னன்னு சொல்கிறது, ஸ்பிரிட் எளிதில் சொல்லணும்னா ஹோலி ஸ்பிரிட். நம்ம ஆவியானவர்னு சொல்லும்போது கூட பர்சனாலிட்டி சொல்கிறோம். அதாவது உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு உடன்படிக்கை, அதாவது அறிந்து கொள்ளுதல். அதாவது ஆதாம் ஏவாளை அறிந்து கொள்ளும் போது ஒரு காயினை பெற்றெடுத்தா இல்லைங்களா, அந்த மாதிரி தேவன் உங்களை அறியும் போது நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒன்று பிறக்குது, ஒரு வெளிச்சம் பிறக்குது. அதாவது வசனம் ஜெனிசிஸில் பார்க்கும்போது வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னாது இல்லைங்களா, வெளிச்சம் உண்டாயிற்றுன்ற போதில் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது ஒரு வெளிச்சம் பிறக்குது.
உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளும் பிறக்குது. உங்களுடைய எதிர்காலமே அதெல்லாம் அடங்கி இருக்கு. இந்த நிலை வரும்போது தான் அது சொல்றாரு பாருங்க. அக்காலத்தில் 21ஆம் வசனம், ஓசியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இந்த மணவாட்டி உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் புறஜாதிகள் மத்தியில் தான் அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இந்த மணவாட்டின்னதே புறஜாதியில் இருக்கிறவங்கள தான் குறிக்குது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சகோதரர்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும் இயேசுவுக்கு அவங்க சகோதரர்கள் தான். இதில் சொல்றாரு பாருங்க, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இதில் தெளிவா சொல்லிட்டாரு. மணவாட்டி உடன்படிக்கை யாரோட பண்ண போறாருன்னா, என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இந்த மணவாட்டி உடன்படிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா புறஜாதியாரை தான் குறிக்குது. புறஜாதியாருன்னா யூதர்களை தவிர, புறஜாதியார்னா கிறிஸ்தவர்களை தவிர இருக்கிறவங்க இல்லை. கிறிஸ்தவர்கள்னு போதே கிறிஸ்தவர்களே பெரும்பாலும் புறஜாதியார் தான். பெரும்பாலான பேர் யூதர்கள்ல தான் அவங்களதான் முதல்ல சகோதரர்களை சொல்றோம். யூதர்கள்லாம் அவங்கள முதன்மைப்படுத்துறாங்க. யூதர்கள் எப்பவுமே புறஜாதியாரையும் சொல்றாங்கன்னா மற்றவங்களை சொல்லுவாங்க. யூதர்கள் அல்லாதவர்களை தான் மற்றவங்க புறஜாதியார்கள் சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் வச்சுட்டு புறஜாதின்னு சொல்லணும். புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், புறஜாதி மதத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், இவங்க புறஜாதியிலேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் இந்தியான்னு இல்லை, யூதர்களை தவிர வேற யாரா இருந்தாலும் அவங்க புறஜாதியாரை தான் கருதப்படுகிறாங்க. அந்த டெர்மினாலஜியில தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க இந்த வார்த்தைகளை. இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தை. அதனால அந்த டெர்மினாலஜியில நம்ம எடுத்துன்னு போனாதான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதில் பாருங்க, இந்த உடன்படிக்கைய புறஜாதிகளோடு செய்கிறார் தேவன். இந்த அறிந்து கொள்ளுதல் எப்படின்னா, அதாவது நீங்க தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேவாலயம் இருக்கும், திருச்சியில இருக்கும். திருச்சியிலுக்கு அந்த பக்கம் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டியில தேவன் வாசம் செய்யறாரு, தேவ பிரசன்னம் அங்க இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் பிரதான ஆசாரியன் உள்ள போவார், வருவாரு. இப்ப நம்ம மணவாட்டின் உடன்படிக்கை இப்பவே தனிப்பட்ட விதத்துல ஒரு குறிப்பிட்ட பேரோட தேவன் செய்து கொண்டு இருக்கிறாரு. எப்படி சொல்றேன்னா, இது சிலுவையில கிறிஸ்து மரிக்கும் போது தேவாலயத்தின் திரைச்சியில மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த தேவாலயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரைச்சியில மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. இதே மாதிரிதான் நம்ம சரீரத்திலையும் தலையாகிய கிறிஸ்து நமக்கும் தலையா இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு மட்டும் தலையா இல்லை, நமக்கும் தலையா இருக்கிறாரு. நம்ம சரீரத்துல தலை. ஏதாவது என்ன சொல்றேன்னா, நம்ம தான் ஆலயம். நீங்களே தேவாலயம் சொல்லுவா. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த காட். நீங்களே தேவாலயம். உங்களுக்குள்ள அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த வானம் திறக்கப்படுகிற அனுபவம். அது டு நோ பை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்ட்ராங் நோட்ஸ் சொல்லிருக்கு இல்லைங்களா, H3045 ஹீப்ரூ ஸ்ட்ராங் நோட்ஸ் H3045. இது டு நோ பை எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது திருமண காரியம் எப்படி ஒரு தம்பதிகளுக்குள்ள மட்டுமே நடக்கிற காரியம், வெளிப்படுத்தாத, யாருக்கும் வெளிப்படாத, பெரியவங்களுக்கு மட்டுமே தெரிந்து ஒரு புனித தன்மையோட காக்கப்படுதோ, அதே போலதான் இந்த மணவாட்டின் உடன்படிக்கையும் காக்கப்படுது.
உங்களை அறிந்து கொண்ட தேவன். நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்குங்க. கர்த்தர் இருளா உங்கள் வாழ்க்கையை விடுறதுக்கு சித்தமே இல்லை. அவருடைய சித்தம் இல்லாமன்னா நீங்கள் பிரகாசிக்கணும். அதுவும் எப்படின்னா, நண்பகல் சூரியனை போல நீதிமானுடைய பிரகாசம் நண்பகல் மட்டும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்கும். அந்த அளவுக்கு பிரகாசிக்கிறதுக்காக தான் உங்களை அழைத்திருக்கிறாரு. நம்மளோட பண்ற உடன்படிக்கை என்னன்னா, அதாவது யூதர்கள் எல்லாவர்களோட பண்ற உடன்படிக்கை என்னன்னா நித்திய உடன்படிக்கை. இது யூதர்களுக்கும் கிடைக்கும், யூதர்கள்ல ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கும். மற்றபடி புறஜாதியாரில் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தின்படி தேவன் உங்களோட மனவாட்டின் உடன்படிக்கையை செய்கிறாரு. ஆனால் இதில் முதல் என்னன்னா, நீங்கள் அவரோட ஒரு உடன்படிக்கை உள்ள வரணும். நீங்கள் குறைந்தபட்சம் ஞானஸ்தானம் எடுக்கிறது உங்களுடைய விருப்பம், அது அப்பாற்பட்டது. ஆனால் டு நோ பை எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷுட் நோ த காட். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற தனிப்பட்ட அனுபவம். ஏதோ ஒரு பிரசங்கிமார் ஏதோ ஒரு பிரசங்கியார் கர்த்தரை பற்றி சொல்கிறாரு, நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு 4 வசனம் தெரிஞ்சுக்கிட்டோம், பைபிள் ஒரு வாசிக்கிறோம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பட்டு வரைக்கும் வாசிக்கிறோம், நம்ம தொடர்ந்து வாசிச்சுனே இருக்கிறதுனால இது இந்த அனுபவம் புரிஞ்சிடாது. அதாவது சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி இருக்கும் இது. அதாவது சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சிறுவராக இருக்கும்போதே திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு, இந்த காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடச்சிருக்கிறது பெரும் பாக்கியம். ஏன்னா நம்ம சட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம வாழற காலமாக இருந்தாலும் சரி, வருகைக்கு சமீபத்தில் இருக்கிறோம். அது இல்லாத வார்த்தைகள் எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்படுது, சோஷியல் மீடியாவில் அறிவிக்கப்படுது, டிவியில் எத்தனையோ ஆப்ஷன் இருக்குது. நம்ம நேரம் செலவழித்து கேட்கணும் கொஞ்சம். அதில் தான் நம்மகிட்ட இருக்குது. இதில் பாருங்கள், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். 2ஆம் அதிகாரம் ஓசியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவார். அதுக்கப்புறம் தான் காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன். இதில் நிறைய மறுமொழி கொடுப்பேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வானம் திறக்கப்படுற அனுபவம் கிடைச்சி, தேவனோடு உறவாடுகிற அனுபவம் கிடைச்சி, நீங்கள் வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, பாடல் பாடி ஆராதிக்கும் போது, தேவனோடு இடைபடுகிற நேரம் எல்லாம் உங்களுக்கு மறுமொழி கிடைக்கும். நித்திய ஆவியானவர் உங்களோட வாசம் செய்வார். உங்களால் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த அனுபவம் வரைக்கும் வரணுங்க ஒரு கிறிஸ்தவங்க. அது வரைக்கும் சாதாரண மனிதனாக தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, சபைக்கு சாதாரண நிலையில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அர்த்தம். சாமுவேல் கர்த்தரை அறியாது இருந்தான்னு சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி சாமுவேல் கர்த்தரை அறியாது இருந்தான்னா இந்த அனுபவத்துக்குள்ளே வரலன்னு அர்த்தம். அதாவது கர்த்தருடைய சத்தம்னா ஆடிபிள் வாய்ஸ் மட்டும் இல்லை. ஆடிபிள் வாய்ஸ் கேட்குதுன்னா சந்தோஷம். அது அதே சமயம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆடிபிள் வாய்ஸ் கேட்குதுன்னு பல பேர் ஹாலுசினேஷனில் மாட்டிக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், கர்த்தர் எனக்கு அதை சொன்னாருன்னு பல பேர் ஹாலுசினேஷனில் மாட்டிக்கிறாங்க. ஏதோ ஒரு மனப்பிரம்ம, ஏதோ ஒரு மனோராஜ்யத்தில் மாட்டிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம்னா ஜீவன் ஆவியானவருடைய ஜீவ வழியில் நடத்துறது. எப்படின்னா, அந்த சத்தம் அதிகமாக கேட்கும்போது இந்த காரியத்தை செய்யணும் உங்களுக்கு ஒரு உத்தரவு கிடைக்கும். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் கிடைக்கலன்னும் போது அந்த காரியத்தை செய்யாத, அதான் ஜீவனால் நடத்தப்படுகிறது. அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் அதிகமாக இருக்கா, கர்த்தர் இதுக்கு நமக்கு ஓகே சொல்லிக்கிறாரு. அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் கிடைக்கலையா, இந்த காரியத்தில் கர்த்தர் நம்மளுக்கு நோ சொல்கிறாரு. இதெல்லாம் படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை படிக்க சபையில் தொடர்ந்து வர செய்தி கேட்க அந்த அனல் மூட்டப்பட
தேவனுடைய அக்னியால் நீங்கள் நிரம்ப நிரம்ப துதிக்க துதிக்க அக்னி நிரம்புங்க. உங்களை அக்னி அபிஷேகம் வரைக்கும் கொண்டு போய் உங்களை பிரகாசிக்க செய்ய வேண்டியதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் இந்த 7வது உடன்படிக்கையில் வரணும். அந்த வசனத்தை பார்த்தோம். தேவனுடைய மறுமொழியே அதுக்கப்புறம் தான் கிடைக்கிது. காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அது வரைக்கும் பண்ணுற ஜெபம்லாம் மறுமொழி கிடைக்கலீங்களான்னா கிடைக்கும். இந்த உடன்படிக்கை வர வரைக்கும் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாரும் அவரிடத்துல வருவாங்க. எப்பொழுதும் இந்த பூமியில் மட்டும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தேவனுடைய ஆவியால் தான் நடந்திருக்கு. அதுக்கு அப்பாலும் தேவனுடைய ஆவியால் தான் நடந்திருக்கு. எங்கும் நிறைந்த தேவன் தான் எல்ஷடாய், எலோஹிம். எங்கும் நிறைந்தவர் அவர். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். தம்முடைய ஆவியால் நிரப்பியிருக்கிறவர் அவர். வெறுமையே கிடையாது. இந்த வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள இருக்கிற வெறுமெல்லாம் நீங்கும். இந்த மணவாட்டின் உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது உங்களுக்காக ஒரு மறுமொழி கொடுத்துக்கினே இருப்பார். அதாவது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலலாம் ஊழியர்கள் எப்படி ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொண்டாங்க, வார்த்தைகளை எப்படி பெற்றுக்கொண்டாங்க, ஆசீர்வாதங்கள்னா நன்மையான ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொண்டாங்க. பணத்தை மட்டும் சொல்லலை, அதுவும் கிடைக்கும். அதாவது அது மட்டுமே நோக்கம் இல்லை. நம்மளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவோ இருக்குது. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பாதுகாப்பு. நம்ம ஜீவன் தப்பிக்கப்படுவது, ஜீவன் எடுபடாமல் இருக்கிறது தான் முதல்ல ஆசீர்வாதம். இந்த ஜீவன் வருகை மட்டும் காக்கப்படுதா, பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தருக்குள்ளே மறிக்கிறீங்களா, அது இன்னும் பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். கர்த்தருக்குள்ளே மறிக்கிறதா இருந்தாலும் வருகை மட்டும் இருந்து கர்த்தரோட ஜீவியத்தை நடத்தினே வரது, ஆவியானவரோடு வரது. அதாவது ஒருத்தர் 2 பேர் நடந்து வராங்க. ஒருத்தர் பாட்டு தான் முன்னாடி போயிடுறாரு. ஒருத்தர் கை விட்டுட்டு பாதியில் நின்றுறாரு. இன்னொருத்தர் மட்டும் முன்னாடி போயினே இருக்காரு. இந்த அனுபவம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும். அதனால தான் திருமண உடன்படிக்கையோடு இதை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு உடன்படிக்கை செய்யும்போது எப்படி சொல்கிறாங்க, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் வந்தால் ஒழிய உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஆவியானவரை மரணம் வந்தால் ஒழிய நீங்கள் மரணம் வந்தால் கூட உங்களை பிரிக்க முடியாது. இந்த உலகத்தில் நடக்கிற திருமணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரிவு இருக்குது, மரணம்னு. அதாவது உலகத்தில் நடக்கிற திருமணத்துக்கு ஒரு பிரிவு இருக்குது, கண்டிப்பாக ஒரு பிரிவு இருக்குது. ஒன்று அவங்க முன்னாடி போயிடுவாங்க, இல்லை நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க. யாரோ ஒருத்தர் முந்தி கொள்கிறாங்க மரணத்தில். இந்த கர்த்தரோடு செய்கிற விவாகம் பிரிக்க முடியாத விவாகம். எப்படின்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 36 39 வரைக்கும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்புகிறாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்றாரு. உங்களுக்கு நிச்சயத்தை கொடுத்துடுறாரு. அவர் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அதாவது இந்த நித்திய விவாகத்தை பூமியில கர்த்தரோட நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா அதோட நித்திய பயணம்தான் உங்களுது. அதாவது கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த உடன்படிக்கைக்குள்ளே கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும். அதனால தான் சொல்கிறாரு, முடிவு பரியந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாதியில் விட்டு போகிறவன் இல்லை, முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். உங்கள் ஆவி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது புதிதாகுது. ஆத்மா தினம் தினம் புதுப்பிக்கப்படணும், தினமும் அனுதினமும் ரட்சிக்கப்படணும். வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தரோட ஐக்கியம் இருக்கணும். அடுத்து உங்கள் சரீரம் கர்த்தர் வரும்போது மீட்கப்படும். அது எப்படி மீட்கப்படணும்னா, இந்த நித்திய விவாகத்தில் நீங்கள் இருக்கணும். மனைவி விவாகரத்து பண்ணிட்டு போகிற மாதிரி கர்த்தரை விவாகரத்து பண்ணிட்டு எல்லாம் போக முடியாது. அதாவது முன்னிலைமை கர்த்தர் பின்னிலைமை மோசமாயிடுன்னு சொல்கிறாங்க. அதனாலலாம் சபையில் கர்த்தரோட ஐக்கியம் இருக்கணும். நீங்கள் சபையில்ன்னும் போது உங்களுக்கு கடைசி நாட்களை பொறுத்த வரைக்கும் சபைன்னு எது தெரியுங்களா? நீங்களும் கர்த்தரோடு இருக்கிறது தான். இது 2 பேர் இருக்கிற சபை. உங்களுக்குள்ள நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவன் உங்களுக்குள்ளே இருப்பார். அதே தான். அவங்க தனிப்பட்ட விதத்தில் தேவனை அறிந்து கொண்டு தேவ வார்த்தையில் வளர்ந்து தேவனோடு நடக்கிறது தான் இது.
கடைசி நாட்களில் பொறுத்தீங்கன்னா ஒரு காட்டி கொடுப்பார்கள்னு இருக்கு. யாரையுமே நம்ப முடியாது. சபை இருக்குமான்னு தெரியாது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் மேய்ப்பர்களா, எந்த ஊழியர்கள், அவங்க கள்ள ஊழியர்களா, கள்ள போதர்களா, அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் வசனம் மட்டும்தான். அதாவது ஒரு வசனம் சொல்லிடுறேன். ஏசாயால ஏசியால ஒரு வசனத்தை சொல்லிடுறேன், சொல்லி முடிச்சிடுறேன் இதோட செய்திய. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் மன்னிக்கவும். மன்னிக்கவும். ஒரே நிமிஷம் மன்னிக்கும். ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டு மன்னிக்கும். அதாவது வசனம் சொல்லிடுறேன். எரேமியா மன்னிக்கும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதறி மாத்திரம் என்று கதை சொல்லுகிறார். அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த 25ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். சொப்பனங்கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்கதரிசனம் முறைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலை நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனங்கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தையுள்ளவனே என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதறி மாத்திரம். தீர்க்கதரிசனம் பாருங்க, பைபிள்ல ஏற்கனவே எத்தனையோ தீர்க்கதரிசனம் இருக்கு. கடைசி நாட்களுக்காக சொல்றேன். இதுல யாரை நம்புறது, இந்த தீர்க்கதரிசிகளை நம்பலாமா வேணாமான்றதுக்காக சொல்லிடுறேன். கோதுமை எதுன்னா வசனம், பதர் எதுன்னா தீர்க்கதரிசி காண்கிற சொப்பனம். இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்புங்க. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கத்து சொல்லுகிறார். எதுவுமே வசனத்தின் அடிப்படையில் இருக்கான்னு பாருங்க. நீங்க வசனத்தை வாசிங்க. அதாவது குழந்தைகள்லாம் ஒரு காலம் வரைக்கும் ஊட்டி விடணும், கொஞ்சம்
ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மதர் ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் லிக்விடாக இருக்கிற ஃபுட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரத்தை சேர்த்துக்கொண்டு வளர்ந்து வருவாங்க. நீங்கள் வயது ஆக ஆக நீங்களாக எடுத்து ஃபுட் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் மீட் சாப்பிட்றீங்க, அது மாதிரி கறி, இந்த மாதிரி கடினமான ஆகாரத்தையும் எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கணும். எப்படியாவது புரிந்து கொள்றதுக்கு முயற்சிக்கணும். ஆவியானவருடைய துணையை நாடணும். நீங்கள் எப்படியாவது ஆவியானவரே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆவியை பெற்றுக்கொண்டு வசனத்தை படிக்கும்போது தான் வெளிச்சம் கிடைக்கும். வெறும் வசனத்தை படிச்ச முடியாது. இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு வானம் திறக்கப்பட்ட அனுபவத்துக்கு வந்து நீங்கள் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வாசிக்கிற வார்த்தைகள் தான் வந்து உங்களோட இடைப்படும், அதிகமாக இடைப்படும். அதாவது அந்த மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னும் போது கடைசி நாட்கள் நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நம்பணுமான அவசியம் இல்லை. கோதுமைக்கு முன் பதரை மாத்திரம். வசனம் தான் கோதுமை. இந்த வசனத்தை பாருங்க. மற்றவங்கள நான் அதை சொல்ல விரும்பல. நீங்கள் வந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்துல இருக்கா வெளிப்பாடு, இருக்கா இன்னும் சொல்லி இருக்கு. இதுக்கும் மேலே தேவனுடைய கேளுங்க. தேவனுடைய நடத்தல் இருக்கும். அவர் வந்து ஜீவனுள்ள தேவனுங்க. சும்மா வந்து ஏதோ வந்து பாதியில் விட்டு போகிறதுக்கு இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண வரைந்தும் நடத்துகிறவர்னு எழுதியிருக்கு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண வரைந்தும் நடத்துவார், நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் செய்த வாக்கு தத்துவம். மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண வரைந்தும் நடத்துவார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்கு தத்துவம். சரிங்களா? இந்த நித்திய விவாகத்தின்றி நியமிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அந்த பயணத்தில் செல்லணும். தொடர்ந்து அந்த நித்திய விவாகத்திலிருந்து வளர்ந்து அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். வசனம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அநேக உபதேசியார்கள் இருந்தாங்களே தவிர ஆவிக்குரிய தகப்பன் இல்லையேன்னு பவுல் சொல்லும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது அநேக உபதேசியார் இருக்கிறாங்க. உங்களுக்கு உபதேசம் சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆவிக்குரிய தகப்பன் அநேகம் இல்லையேன்னு சொல்லுவாங்க. இந்த நிலைக்கு வந்தவங்க தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க முடியும். அதாவது நித்திய விவாகத்தில் பங்கடைஞ்சவங்க பாருங்க, இந்த பிரைடல் கான்வென்ட்டுக்குள்ளே வந்தவங்க தான் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். அவங்க தான் உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க முடியும். இப்படிப்பட்டவங்க உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வசனத்தில் தாராளமாக வந்து நீந்தலாம். அதாவது வசன பழக்கம்ன்றது எப்படின்னா, முதல்ல வந்து கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பு அளவு, அதுக்கப்புறம் நீச்சல் ஆழம். அந்த மாதிரி வசனத்துலேயும் அபிஷேகத்துலேயும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய தகப்பன் யாராவது கிடைச்சாங்கன்னு சொல்லுங்களேன், அந்த தேவ சமூகத்திலேயே வந்து நீங்கள் ஒரு ஜீவன் நதியாக பாயும். அதில் வந்து நீந்தலாம். நீங்கள் கழுத்தளவு நீச்சல் ஆழம் அளவுக்கு போகிற அளவுக்கு இருக்கும். அதுதான் இந்த 7வது உடன்படிக்கை பற்றி நீங்கள் பார்த்தோம். இதோட என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இதோட என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன்.